நம்ம சின்னத்தில் நிறைய கார்ட்டூன்ஸ் அண்ட் சீரீஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதோட பேர் அப்போ ஞாபகம் இருக்கும், இப்போ சிலதோட பேர் ஞாபகம் இருக்காது. நம்மளே அதை தேடி பிடிச்சி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. யாரை பற்றியும் ஒரு கவலை இல்லாத காலங்கள் அதெல்லாம். இப்போ தான் அந்த பொறாமைகள், போட்டிகள், ஒளிவு மறைவில்லாத ஒரு காலங்கள். ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டஃப் பார்த்துட்டு நம்ம அதை கிராஃப்ட் செஞ்சு, அதாவது பேப்பர் கார்ட்போர்டெல்லாம் செஞ்சு நம்மளே வேர் பண்ணிக்குவோம். அந்த சூப்பர் ஹீரோவே நம்ம வாழ்வோம், அப்படித்தான் சொல்லலாம். நான் சின்னத்தில் ஒரு பெரிய பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேன். அதுலேயே இந்த சீரீஸ் இருக்கே, அதுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு கூட நான் தயாராக இருந்தேன். ருக்கெண்டோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட்டேஜ் எல்லாம் டீட்டெயில்டாக கொடுக்க முடியாது, மன்னிக்கணும், காப்பிரைட் கொடுத்து விட்டுறாங்க. ஏன் இந்த ருக்கெண்டோ டிஃபரெண்ட் ஆகுது? ஏன் மற்ற பவர் ரேஞ்சர்ஸ்லேருந்து நம்ம ருக்கெண்டோ ரொம்ப டிஃபரெண்ட் ஆகுதுன்னா, அதில் யூஸ் வெப்பன், உரையாடல் நிகழும், வெப்பனோட உரையாடல்கள் நிகழும். ஹீரோ நம்ம கெனிச்சின்னு நினைக்கிறேன், அவர் அப்போ தான் அந்த ஊருக்கு வர்றாரு. வரக்குள்ளேயே ஏலியன்ஸு அட்டாக் பண்ணிக்கிட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். இந்த சீரீஸ்ட சம்மரி என்னன்னா, மேல உள்ள உலகத்தில் உள்ள ஒரு ட்ராகன், ஒரு டீமன் நினைக்கிறேன், அது நம்ம மக்களோட பயத்தை உணவாக கொண்டு அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அது வளர்ச்சி அடையுது. கீ இதுக்கு மெயினானதே கீ. இந்த சீரீஸ்க்கு ஹீரோஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைகிறதோ இல்லாட்டி வில்லன் கிரியேட் ஆகுறதோ எல்லாமே இந்த கீயை அடிப்படையாக வச்சு தான் இது நகருது. இந்த ஒரு காரணம் போதும் மற்ற பவர் ரேஞ்சர்ஸ்ல இருந்து நம்ம ருக்கெண்டோ வேறுபடுறது. 3 பேர் இருப்பாங்க, அந்த 3வது ஆள் நடுவில் தான் வருவான். பிரதானமானது நம்ம ஹீரோ தான். ஹீரோவுக்கு தான் அந்த ஸ்வோர்டு கிடைக்கும். ஆப்ரேட் பண்றவங்க ஒரு கீயா கொடுப்பாங்க, உருவாக்கி அதுக்கப்புறம் அவன் கலெக்ஷன்ல வச்சிருப்பான். சைட்ல அந்த சுத்திரமாயும் ஒன்று இருக்கும். ஃபயர், தண்டர், வாட்டர், ஐஸ், ஒரு கீயை போட்டவனைக்கும் ஒரு பவர் அன்லாக் ஆகிற மாதிரி நல்லா இருக்கும். அப்பெல்லாம் அது டிராகன் ஸ்வோர்டுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கிட்ட இருக்குது. இன்னொருத்தர் இருக்காரு கன் மாதிரி, வுல்ஃப் கன் மாதிரி ஒன்று வச்சு. அவருக்கு அந்த வேற ஃபார்ம்ஸ் எடுக்கிறாது, ஆனா அவர் தான் அந்த அங்கே ஒரு லீடர் மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிச்சது இவர் தான். ஏன்னா எனக்கு ரெட் கலர் தான் பிடிக்கும், அதனால இவர் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். மேல இருந்து ஒரு கீயா உருவாக்கி அந்த கிணறு மாதிரி ஒன்று இருக்கும், அதுல போட்டவனைக்கு நம்ம உலகத்தை அட்டாக் பண்ண ஒரு டீமன்ஸ் வரும். கிளைமேக்ஸ்லாம் அந்த ஸ்வோர்டு அந்த வேற இதா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது அதெல்லாம் நல்லா இருக்கும். அல்டிமேட் ஃபார்ம் அந்த வெள்ளையும் கோல்டும் கலந்த ஒரு கலர்ல எடுப்பாங்க பாரு, அதுதான் இன்னும் வரைக்கும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. எனக்கு பேரு மறந்துருச்சு. நான் அப்புறம் போயிட்டு கூகுள் அடி கீ யூசிங் பவர் ரேஞ்சர்ஸ் த ஸ்வோர்டு யூசிங் கீ அப்படியெல்லாம் அடிச்சு ஒரு வழியா நான் எப்படியாச்சும் பேரை கண்டுபிடிச்சிட்டேன். பேரை மறந்துருச்சு ரொம்ப நாள். எனக்கு லாஸ்டா ஒன்னொன்னா பார்த்தேன், ஆனா இப்போ கிட்டத்துல இருந்து அந்த சீரீஸ் போட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த யூடியூப்லயும் காட்ட மாட்டேங்குது, தூக்கிட்டாங்கன்னோ தெரியா. பழைய ஞாபகங்கள்லாம் திரும்புதா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எதுக்காகவும் உங்க சந்தோஷத்தை தள்ளி போடாதீங்க. ஐ மீன் இந்த மாதிரி கார்ட்டூன் பார்க்கறது அப்போ பார்க்கறது அப்பயே பார்த்துருங்க. ஏன்னா அப்புறமேல் பார்க்கல இன்ட்ரெஸ்ட் போயிடும், அவ்வளோதான்.